இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் சந்திப்பதை மிக பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்குரிய வார்த்தை, துன்பத்தில் உமது பிரசன்னத்தை உணர வேண்டும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நண்பர்களே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். நமக்கு தேவை வரும்போதெல்லாம் அவரே நம்ம கூப்பிடுதலே உடனே தேவன் நமக்கு உதவி செய்வார். அதாவது தம்மை நோக்கி கதறுகிற காக்கை குஞ்சுகளுக்கு தவறாமல் ஆகாரம் தரும் தேவன் அவரது பிள்ளைகளின் கூப்பிடுதலை கவனியாமல் இருப்பாரா? நிச்சயம் கேட்டு உடனே உதவி செய்வார். அதுவும் அவரது நாமத்திற்கு பாடுபடும் அவரது தாசர்களுக்கு அவர் உதவி செய்வது அதிக நிச்சயம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவர் அண்டைக்கு ஓடி வந்து அவரது வல்ல கரங்களில் சார்ந்து கொள்வது மட்டுமே. நாம் அதிக துக்கத்தில் இருக்கும் போதும் சோர்வுக்குள்ளாகி இருக்கும் போதும் மிக நீண்ட ஜபத்தை நாம ஜெபிக்க முடியாது. அப்பொழுது நாம பரம தகப்பனே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொன்னாலே போதும். அவர் நம்மை விடுவிப்பார். அல்லது அவருடைய பிரசன்னத்தை அற்புதமாய் உணரும்படி செய்தார். நாம் துக்கம் நம்மை விட்டு பறந்தோடிவிடும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, என் துக்கம் துயரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என்னால் எவ்வளவு தாங்க முடியும் என்று நீர் அறிவீர். ஆகையால் எனது பயத்திலும் துக்கத்திலும் கூட என் இருதயம் உம்மை நம்பி இளைப்பாறும். உமது சித்தம் என் பாக்கியம் என்று ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். Have a blessed day. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.